அண்மை செய்தி. பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புயல் சேதத்தின் வீரியத்தை கருத்தில் கொண்டு 2000 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்று பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். புயல் சேதத்தின் வீரியத்தை கருத்தில் கொண்டு 2000 ரூபாய் கோடியை விடுவிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன எழுதியிருக்கிறார்? விவரங்கள் என்ன? பெங்கல் புயலின் பாதிப்பு காரணமாக குறிப்பாக தமிழகத்தில் 14 மாவட்டத்தில் வரலாறு காணாத பேரிழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த பேரிடரில் மொத்தம் 69 லட்சம் குடும்பங்களும் 1.50 கோடி தனிநபர்களும் மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக விழுப்புரம், திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஒரே நாளில் மூழ்கி போயிருப்பதாகவும் குறிப்பாக 50 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழைப்பொழிவு பெற்றதால் பல்வேறு இடங்களில் வெள்ளம் மற்றும் உட்கட்டமைப்பு, பயிர்கள் உள்ளிட்டவைகள் சேதம் அடைந்திருப்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக 38,000 அரசு அதிகாரிகள் மற்றும் 1,12,000 பயிற்சி பெற்ற முதுநிலை பணியாளர்கள் என அனைவரும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகிறதாகவும் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். மிகவும் பாதிக்கப்பட்ட சில மாவட்டங்களுக்கு முதலமைச்சராகிய நானும் நேரில் சென்று பார்வையிட்டதையும் குறிப்பிட்டிருக்கிறார். மாநில அரசிற்கு தற்காலிக சீரமைப்பு முயற்சிகளுக்கு 2,475 கோடி ரூபாய் தேவைப்படுவதாகவும் எங்களின் சிறந்த முயற்சிகளில் இருந்த போதிலும் இந்த பேரழிவின் அழிவு என்பது மாநிலத்தின் வளங்களை மூழ்கடித்திருப்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அழிவின் தீவிரம் மற்றும் மறுசீரமைப்புக்கான அவசர தேவையை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இடைக்கால நிவாரண தொகையை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக 2,475 கோடி ரூபாய் தேவைப்படுவதாகவும் அதில் 2,000 கோடி ரூபாயை வழங்க வேண்டும் என்று தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக சேதங்களை பற்றி விரிவான மதிப்பீட்டை மேற்கொள்வதற்கு மத்திய குழுவை உடனடியாக அனுப்பி வைக்குமாறும் கேட்டுக்கொள்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அவர்களின் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் மேலும் நிதி உதவிகள் தேவைப்பட்டால் பரிசீலனையில் நான் கேட்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெங்கல் புயலின் பாதிப்பு காரணமாக தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் வரலாறு காணாத அளவில் பேரிழப்பு என்பது ஏற்பட்டிருப்பதாகவும் இதற்கு தற்காலிக சீரமைப்பு முயற்சியாக 2,475 கோடி ரூபாய் என்பது தேவைப்படுவதாகவும் அதில் 2,000 கோடி ரூபாயை உடனடியாக நிவாரண தொகையாக வழங்கிட வேண்டும் என்று தற்பொழுது பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் கடிதம் மூலமாக. மேலும் மத்திய குழுவை விரைந்து அனுப்பி தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு தொடர்பாக சேதங்கள் தொடர்பாகவும் முழுமையாக பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதற்கு பிறகாக அதன் அடிப்படையில் சேதங்களின் மதிப்பீட்டு அடிப்படையில் நிதி தேவைப்படும் பட்சத்தில் அதனையும் பரிசீலனையில் கேட்கப்படுவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அதே போல தர்மபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. வெள்ள பாதிப்பு என்பது அதிக அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமருக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.